வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி சட்டசபையில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்நாடகா அரசாங்கம் காவேரிக்கு நடுவில் புதுசாக அணை கட்ட போகிறாங்க. மேகதூது அணை. இந்த மேகதூது அணையை காவேரிக்கு குறுக்க கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா காவேரி ஏற்கனவே வறண்டு போச்சு. அவங்க நமக்கு பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க. அதாவது அவங்க அணையெல்லாம் நிரம்பிட்டா உபரி நீர், மிச்சம் இருக்கிற நீரை மட்டும் திறந்து விடுறாங்க. காவேரி நீர் ஒப்பந்தத்தின்படி, காவேரி நதிநீர் ஆணையம் படி வருஷத்துக்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒப்பந்தம். அதை கொடுக்குறதே இல்லை. மழை பெஞ்சால் திறந்து விடுவாங்க, மழை குறைவாக இருந்தால் அவங்க மட்டும் அதை தேக்கி வச்சுக்கிட்டு அதை உபயோகிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி கர்நாடகாவில் காவேரியோடைய நிலைமை. இதில் இன்னொரு அணை கட்ட போகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் மேகதூது அணை. இதை கட்டினாங்கன்னா காவேரியை பாலைவனமாயிரும், தமிழ்நாடும் பாலைவனமாயிரும். அதனால் அதை கட்ட விடக்கூடாது அப்படின்னு அரசாங்கங்கள் ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக ஆட்சி ஸ்டாலின் வந்த உடனே இதை கண்டுக்கவே இல்லை. அவர் துறைமுகத்தில் கொடுத்துட்டு அதெல்லாம் கட்ட முடியாதுன்ட்டே போயிட்டு இருந்தார். இப்போ இன்றைக்கி சட்டசபையில் மேகதூது அணை கட்டுவதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. தாவேக்கா மேகதூது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம், எதிர்ப்பு தீர்மானம். அப்போ எதிர்ப்பு தீர்மானம் வரும்போது ஒரு முதலமைச்சர் விஜய் பேசியிருக்காரு. அதான் உதயநிதி இதை தூக்கிட்டு வந்தார், வாயத்தரங்க விஜய். இந்த வாயத்திறந்து தான் பதில் சொல்கிறாரு. தேவையானதுக்கு வாயத்திறப்பாங்க. உங்களை மாதிரி கண்டதெல்லாம் பேசிக்கிட்டா வாயத்திறப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் என்ன வேணாலும் பேசுவீங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க பார்த்து பேசணும்ல. உங்கள் சமூக விரோதிகள் கூட்டம் நீங்கள் இருக்கீங்களே, ஏதாச்சும் பேசுனா அதை பெருசாக்குறதுக்கு. அதனால் நான் பிரசெல்லாம் கையில் வச்சுருக்கீங்க. பார்த்து பேசணுங்கிறதுக்காக ஒரு குறைவாக பேசுகிறாரு. இந்த அன்னைக்கு பேசிட்டார். தீர்மானத்துக்கு எதிராக தீர்மானம் வச்சு அதுக்கு எல்லாத்தையும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டிருக்கார். உடனே நம்ம உதயநிதி இருக்காப்புலையே, அந்த உதயநிதி எந்திரிச்சு பேசுகிறாப்புல. எப்படின்னா, நாங்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுப்போம், கவலைப்படாதீர்கள். அதோடு விட்டுருக்கலாம். ஏன்னா நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், அதோடு விட்டுருக்கலாம். ஆனால் இடையில ஒன்று சொல்கிறாரு, எங்கள் தவறு மு.க. ஸ்டாலினுடைய தைரியத்தினால தான் இதுவரை இது கட்டளையாம். மேகதாது அணை திட்டத்தை எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இவர் தைரியத்தினால இந்த மேகதூது அணைன்னா என்னன்னு இவருக்கு ஸ்டாலின் இவருக்கு சொல்கிறேன், உதயநிதி உங்கள் அப்பாவை மேகதூது அணையை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்கள். எதையாச்சும் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, அரை மணி நேரம் மேகதூது அணையை பேப்பர் இல்லாமல் பேச சொல்லுங்கள். மேகதூது அணைனாலே என்னன்னு தெரியாது. இவங்க அப்பா தைரியம் மொத்தனால தான் அவன் கட்டலையாம். ஏன்னா கேட்குறவன்லாம் முட்டாள்களா? இவருக்கு சொன்னேன், உதயநிதிக்கு, தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்கங்க, இவங்க குடும்பம் செய்த துரோகத்தை. 1970 இதே காவேரிக்கு குறுக்க அணை கட்டினாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி. அதை கண்டுகொள்ளவே இல்லை. கபினின்னு ஒரு அணையை கட்டிட்டான் அப்போவே. இவர் ஆட்சியில் வாயை திறக்கலை. ரெண்டாவது ஹேமாவதின்னு ஒரு அணையை குறுக்கணையை கட்டினான், வாயை திறக்கலை. ஹாரங்கி, சோமாவதி அப்படின்னு இன்னும் 2 அணையை கட்டினான். இவர் ஆட்சியில், இவங்க தாத்தா ஆட்சியில் இருக்கும்போது காவேரியில் 4 குறுக்கணையை கட்டினான். இன்றைக்கி காவேரி நீருக்கு அவங்ககிட்ட கையேந்து நிற்க வேண்டிய நிலைமை எதனால் வந்தது? 1970களில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் 4 தடுப்பணைகளை கட்டும்போது வாய் மூடி மௌனமாக இருந்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுதான் இன்றைக்கு வர காவேரியில் தண்ணீர் வராததுக்கு காரணமே அதுதான். இப்போ இந்த அணையும் கட்டினா என்ன ஆகும்? அதனால தான் எதிர்த்து இதை கொண்டு வராங்க தீர்மானம். நல்ல வேலை இவங்க ஆட்சி இருந்திருந்தால் ஜோக்கரிச்சுக்கிட்டு இவர் அதெல்லாம் கட்ட முடியாதுன்னு இருப்பாங்க. அவங்க உருப்படியாக கொண்டு வராங்க. இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னீங்கன்னா, கர்நாடக அரசாங்கம் பயப்படுவான். ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த அணையை கட்டுவதற்கு இருக்கிறதுன்னு கர்நாடகா பயப்படுவான். ஏன் இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை உங்கள் ஆட்சியிலையும் ஏன் போடல? உதயநிதிக்கு தான் கேட்குறேன், உங்கள் அப்பா ஏன் போடல? இப்போ போட்ட உடனே எங்கள் அப்பா தைரியத்தினால தான் இதாகிடுச்சுன்னு கேட்குறீங்களா? காவேரியை குட்டிச்சவர் ஆக்குனதே உங்கள் தாத்தா.
உங்கள் அப்பாவும் வந்துக்கிட்டு வாய் திறக்காமல் இருந்தார். எதுக்கோ தீர்மானம் போட்டிங்களே, நீட்டு எதிர்ப்பு தீர்மானம்னு போட்டிங்களே, செத்து போன பாம்பு அடிக்கிற மாதிரி. இந்த மேகதூதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் ஏன் போடவில்லை அப்படிங்கிறது தான் உதயநிதிக்கு கேள்வி. அதனால் இவங்க இந்த தீர்மானத்திற்கு நாம் வந்து அதை வரவேற்கிறோம். இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேரும் ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் கர்நாடக அரசாங்கம் பயப்படுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி சட்டசபையில் மேகதூது அணை கட்டுவதற்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம் பற்றின விஷயம் இன்றைக்கி இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது, வெளியில் வந்த திமுகவின் 600 கோடி ஊழல் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். நமக்கு என்ன வெளில தெரியாது. சென்னையில் பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சதுப்பு நிலம் பெரிய இடம் இருக்குது, 100கணக்கான ஏக்கர். இன்னும் சொல்லப்போனால் 1000 ஏக்கருக்கு மேலே இருக்கும் சதுப்பு நிலம். எப்போதுமே ஈரப்பதம் அதிகம் இருக்கும். அதனால் அந்த காலத்திலேருந்து அங்கே வீடுகளை கட்ட விடலை. ஏன்னா ஈரப்பதம் அதிகம் இருக்கும், மழை வந்தால் தண்ணீர் தேங்கும். பில்டிங் கட்டினீங்கன்னா ஃபவுண்டேஷன் போயிடும், ஈரமாகவே இருக்கும். அங்கே நீங்கள் பில்டிங் கட்டணும்னா ஈரநில ஆணையம்னு இருக்குது. அந்த ஆணையத்தில் அனுமதி வாங்கணும். ஏன்னா ஈர நிலத்தில் கட்டக்கூடாது, அந்த ஆணையம் அனுமதி கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1000கணக்கான ஏக்கர் அங்கே இருக்குது. அதை ஒரு ஏரியாவை கூட மாற்றலாம். பறவைகள் எல்லாம் அங்கே வரும். சென்னை இப்போ டெவலப் ஆயிடுச்சு, நிறைய வீடுகள் வந்துடுச்சு. அங்கே டிமாண்டு வீடுகளுக்கு ஒரு கிரவுண்டே 2 கோடிக்கு போகுது. அப்படிப்பட்ட இடத்துல 1000கணக்கான கோடி இருந்து இந்த திருட்டு கூட்டம் ஆட்சியில் இருந்தால் இவன் சும்மா இருப்பானா? இவன் தான் பட்டா போடுறதுலேயே இருப்பானே. அவங்க எப்போவுமே தான். ஒரு தடவை நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், முன்னாடி கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது. இவங்க முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்கல்ல, 96 to 2001. அப்போ உங்கள் குடும்பத்தில் என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னா, பாரிஸ் கார்னரில் ஒரு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது. அதை எப்படி ஆட்டையை போடுறது, அதை யாருக்கு கேட்குறதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை வந்து இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன், நாட்டோட நிலம், அரசாங்கத்து நிலத்தை இந்த குடும்பம் பங்கு போடுறதுக்கு எவனுக்கு கொடுக்கலான்னு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கோயம்பேடு பார்த்திங்கல்ல, 3 நாளில் ஏதாச்சும் பண்ணானா அதுக்கு பேசி வச்சுருந்தான். நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட மாட்டான். கோயம்பேடில் எவ்வளோ வசதியாக இருந்தது. சென்னைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதை கொண்டு போய் இவங்க எங்கே கொண்டு போகிறாங்க? கீழம்பாக்கம் கொண்டு போகிறாங்க. ஏன் கீழம்பாக்கம் கொண்டு போனாங்க இவங்கன்னா, முதல்ல எடப்பாடியே அந்த வேலையை பண்ணார். இவங்க ஏன் கொண்டு போகிறாங்கன்னா, அந்த மருமகன் G2ன்னு இடங்களை வாங்கி பில்டிங் கட்டுறாரு, இடங்களை வாங்குறார், இடங்களை வாங்கி விற்கிறார். மருமகன்ட்ட முதலே சொல்லி, நான் வந்து கீழம்பாக்கத்தை அறிவிப்பு பண்ணுறேன், இப்போவே லேண்டை வாங்கிக்க, நிலத்தை வாங்கிக்கணுன்னு சுற்றுப்புற நிலத்தை பூரா வாங்கிட்டார். உடனே ஸ்டாலின் அறிவித்தார், கீழம்பாக்கத்திற்கு பஸ் ஸ்டாண்ட் மாறுகிறதுன்னு. கடைசி என்னாச்சு, அந்த இடம் பூரா விலை அதிகமாச்சு. மருமகங்காரன் கோடிக்கணக்கில் விற்றுட்டு 100கணக்கான 1000கணக்கான கோடியை சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க லேண்டு வச்சு இவங்க வந்து நிலத்தை விற்று வீட்டு மனைகளை விற்று காசாக்குறதுக்கு பொதுமக்கள் வந்து இப்போ இவ்வளவு தூரம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போகணும். இன்றைக்கும் கோயம்பேடை மூடி வச்சுருக்கான், ஏன்னா சுயநலம். அதே மாதிரி தான் இதை பங்கு எப்படா போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ வெளியில் வந்துடுச்சு. என்னென்னா, அதில் பிரிகேடுன்னு ஒரு பெங்களூர் நிறுவனம், அவன் வந்து என்ன கேட்டான், நான் 1000கணக்கான வீடு கட்டுறேன், 2000 கோடி ப்ராஜெக்டு, 1000கணக்கான வீடு இதில் கட்டிடுறேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த ஈரநில ஆணையத்துக்கு போனால் அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா ஈரம் நிறைஞ்சது வீடு கட்டக்கூடாதும்மா. ஈரநிலை ஆணையத்திலே அனுமதியை வாங்கலைவங்க. இவர்கிட்ட சொல்லி, சேர்பாப்கிட்ட சொல்லி, இதில் சிஎம்டியில் அனுமதி கொடு, சுற்றுப்புற சூழல் அனுமதி கொடுன்னு 2000 கோடிக்கு அனுமதி கொடுத்துட்டான். 2000 கோடிக்கு 30% கணக்கு போடுங்க, 600 கோடியை வாங்கிட்டு அனுமதியை கொடுத்துட்டான். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா பல பேர் இந்த இடத்துல 2000 கோடிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இங்கே வீடே கட்டக்கூடாது, அது சதுப்பு நிலம், எப்பவும் ஈரோடு இருக்கணும், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும், காற்று சுத்தமான காற்று வரும், இந்த இடத்துல இப்போ யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது, ரூபாய் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னு புகார் வந்தது. விஜய் என்ன பண்ணார், வந்த உடனே அந்த அனுமதியை ரத்து பண்ணிட்டார். இப்போ எவஞ்சத்தான் அந்த பில்கேடுனுக்கான கம்பெனி அவஞ்சத்தான். இவங்க இப்படி தான், அவங்க தாத்தா இவங்க அப்பா இருக்கும்போது, கருணாநிதி இருக்கும்போது வீராணம் திட்டம்னு கொண்டு வந்தார். பாவம், ஆந்திராவிலேருந்து வந்தான் ஒரு பெரிய கம்பெனி, சார் நான் வீராணம் திட்டத்தை கட்டித்தரேன்னா, சரி நீ கட்டித்தரேன்னா எனக்கு ஒரு பணம் கொடுன்னு கேட்டார் கருணாநிதி. அது மட்டும் இல்லை, எங்கள் முரசொலின்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதுக்கு கட்டடம் ஃப்ரீயாக கட்டி கொடுன்னாரு. இவரை நம்பி அவன் கட்டடத்தை கட்டி விட்டு பணத்தையும் கொடுத்தான்.
எமர்ஜென்சி வந்தது, சர்க்காரியா கமிஷன் வந்தது, ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு, அவன் வீராணம் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. கருணாநிதி கண்டுக்கவே இல்லை, அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி இந்த 2000 கோடிக்கு இவங்க 30% வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ விஜய் வந்து அதை ரத்து பண்ணிட்டாரு. பணத்தை கொடுத்தவன் என்ன அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? இப்போ 10,600 கோடி கொடுங்கன்னா உதப்பான். அதனால் பாவம் செத்தான் அவன். ஆனால் நாட்டுக்கு நல்லது. சதுப்பு நிலத்தில் வந்து ஒரு 1000 வீடுகளை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. இந்த சதுப்பு நிலத்தில் இவன் வந்துட்டால் இதை கமிச்சு மற்றவெல்லாம் இதை கட்டி சதுப்பு நிலத்தையே வீடுகளாக்கி குட்டிச்சவராக்கியிருப்பான். அதனால் அது ஒன்று வந்து விஜய் அரசாங்கத்தால் தடுக்கப்பட்டிருப்பது ஒரு நல்ல விஷயம். அதனால் இந்த விஷயத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் சதுப்பு நிலத்தை காப்பாற்றியதற்காக மிகப்பெரிய ஊழல் இதில் நடந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், இதில் எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்க, எவ்வளோ இது பண்ணாங்கன்னு வேற ஒரு அதிகாரி வச்சு விசாரிங்க. அருண்கிட்ட கொடுத்துடாதீங்க. அவர் நேராக ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சப் ரெஜிஸ்ட்ராரையும் அந்த போக்குவரத்து துறை இதில் இது இருக்குது பாருங்கள், ஆர்டிஓ ஆஃபீஸு, இந்த லைசன்ஸ் வாங்குவாங்கள்ல வண்டிக்கு, அந்த ஆஃபீஸையும் மட்டும் போய் உட்கார வச்சுக்கிட்டார். அவர் அரசியல் பக்கம் திரும்ப மாட்டார். 3000, 5000, 10,000 வாங்கணுன்னு மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கார். இது எவ்வளோ பெரிய ஊழல்? 2000 கோடி அனுமதி கொடுத்துருக்கான். எவ்வளோ வாங்கினா? இதுதான் ஏன் ஊழல்? இதுதான் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்க்கணும்? அந்த லைசன்ஸ் கொடுக்குற இன்ஸ்பெக்டர்கிட்ட போய்கிட்டு 500 ரூபா 1000 ரூபா வாங்கினவனை பிடிச்சி நாட்டை ஏமாற்றக்கூடாது, ஊரை ஏமாற்றக்கூடாது. அதனால் விஜய் வந்து இந்த அருண் விஷயத்தில் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார். எப்படி அழுத்தங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவரே வச்சுருக்காங்க. அதனால் இந்த 2000 கோடியில் எவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு கண்டுபிடிங்க. அடுத்த ஒரு ஊழல் சொன்னேன். தமிழ்நாடு பூரா தனியார் பள்ளிகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க, தனியார் பள்ளிகள். அதனுடைய தலைவர் வந்து பேட்டி கொடுக்குறார். அது பெரிய விஷயம். அதில் பெரிய ஊழல் பண்ணியிருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கு அனுமதி கொடுக்கணும்னா 25 லட்சம் ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டாங்க. பார்ட்டி ஃபண்டு மற்ற ஃபண்டுன்னு 2 வருஷமாக அனுமதியை கொடுக்காமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. 25 லட்சம் கொடுக்காத பள்ளிக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல அப்படின்னு இருக்காது. இதுபோக அது இப்போ கிட்டத்தட்ட 1100 பள்ளிகள் இருக்குது. இப்போ எத்தனை அனுமதி கேட்டான்னு தெரியல. அதில் 25 லட்சத்தால் பிரிக்கிக்கங்க எத்தனை கோடி வரும். அதுபோக அவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் என்ஓசி வாங்கணுமா, தடையில்லா சான்று. அதுக்கு 5 லட்சம் ரூபாயா ஒரு ஸ்கூலுக்கு. அப்போ அதில் எத்தனை கோடி வரும்? இதை பூரா நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஸ்கூலுக்கு 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. இப்போ விஜய் வந்த உடனே எல்லாத்தையும் 2 வருஷமாக நிறுத்தி வச்சுருந்ததெல்லாம் கொடுத்துட்டாரு. தடையில்லா சான்று வாங்க அந்த 5 லட்சத்தை அவன் கேட்குறதில்ல. அதனால் விஜய்க்கு மிகப்பெரிய நன்றின்னு தனியார் கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க, அவர் சொல்கிறாரு. சார், அதாவது நீங்கள் சொன்னீங்க பார்ட்டி ஃபண்டு ஒரு விஷயம் இருக்கும், எல்லா துறையிலுமே இருந்தது தான் அது. அது எங்க கல்வித்துறையில வந்து இருந்தது. மினிமம் வந்து 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் 3-4 லட்சம் ரூபாய் என்ஓசின்ற வாங்கும்போது 25-30 லட்சம் ரூபாய் செலவு இருந்தது. அது வந்து நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளும் போயிட்டு நம்ம காலதாமதம் ஆனது. 2 விஷயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷமா வந்து அங்கீகாரமே தொடர்களை கொடுக்காமல் அத்தனை கோப்புகளும் வந்து தேங்கி கிடந்தது. இதற்கு முன்பு இருந்த அரசுல வந்து தேங்கி கிடந்த அத்தனை கோப்புகளை இந்த 1 மாச காலத்துல அத்தனை ரெனியூவல் செய்து கொடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இத்தனால எங்களுக்கு வரல, அங்கீகாரமா வராம 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் தேங்கி கிடந்த அத்தனை ஆணைகளையுமே எடுத்து நேற்று 1000 பள்ளிகள் கொண்ட ஆணைகளை வந்து நேற்று அவனுடைய அமைச்சர் கையால் கொடுத்தாச்சு. ஆக எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு அவரே சொல்றாரு. வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு 5 லட்சம் தடையில்லா சான்று. அருண் என்ன பண்றாரு, ஆர்டிஓ ஆஃபீஸை விட்டுட்டு இங்கே வாங்க, தனியார் பள்ளிக்கு வாங்க, பிடிங்க. அவருக்கு தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. அவரை கூட்டிகிட்டு போய் எழுதி வாங்குங்க. எவன் லஞ்சம் வாங்கினா? ஒரு ஸ்கூலுக்கு 5 லட்சம் வருஷம்னா யார் எந்த மந்திரி கேளுங்க. ஸ்டாலின் குடும்பத்தில் யாருக்கு பங்கு போச்சு விசாரிக்க மாட்டீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் அவர்களுடைய இப்போ ரெப்ரசன்டேட்டிவாக தானே உள்ளே வந்திருக்கீங்க, ஆதரவாக. அதனால் விஜய்க்கு சொல்கிறோம், யாரை வச்சு விசாரிப்பீங்களோ இந்த ஊழல் வெளில கொண்டு வாங்க. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் விஜய்க்கு, என்னென்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் அனுமதி கொடுத்துட்டீங்க. வருஷத்துக்கு 5 லட்சம் ஒரு பள்ளிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் இந்த பள்ளிகளுக்கு என்ன கண்டிஷன் போடணும்? நன்கொடை வாங்காத, நான் உன்கிட்ட லஞ்சம் வாங்காமல் தான் நான் கொடுக்குறேன், மாணவர்கள்ட்ட நன்கொடை வாங்காதன்னு நீங்கள் சொல்லணும். அதை கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் உங்களை பாராட்டியிருப்போம். அப்படிங்கிறது இதை பற்றின அடுத்த கருத்து அப்படிங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்தது, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. எது தெரியுமா? இந்த உதயநிதி
சோபா மாடல் அரசு, சோபா மாடல் அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார்ல. உங்களுக்கு மறந்துருக்கும். சோபா மாடல் அரசுன்னு என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து ஆட்சி அமைக்க போகும்போது திருமாவளவன்ட்ட ஆதரவு கேட்டாங்க. அப்போ விஜய் சம்மந்தப்பட்ட தலைவர்கள் வந்து திருமாவளவன் ஆஃபீஸ்க்கு போனாங்க. அப்போ அவங்க ஒரு சோஃபாவை தூக்கிட்டு வந்து உள்ளே கொண்டு போனாங்க. அவங்க சோஃபா தூக்கிட்டு போய் உள்ளே கொண்டு போனதுக்கு காரணம், நிறைய பேர் வராங்க, உட்கார வைக்கணுங்கிறதுக்காக யார்கிட்டயோ வெளியிலேருந்து வாங்கி உள்ளே கொண்டு போனாங்க. இது இந்த உதயநிதி புத்தி அப்படி தானே போகும். நீ கொள்ளையடிக்கிற புத்தி. அது என்ன சொல்லிட்டாரு, அந்த சோஃபாக்குள்ளே பணத்தை அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு படத்தில் அது வருது. அந்த தெலுங்கு படம் புஷ்பாங்கிற படத்தில் வருது. உடனே உதயநிதி சோபாமா புஷ்பா படத்தில் வர்ற மாதிரி சோஃபாக்குள்ளே ரூபாயை அடுக்கி திருமாவளவனுக்கு கொண்டு போகிறாங்க தாவேக்காரவங்கன்னு பொருளை கிளப்பி விட்டார். அதில் இருந்து தாவேக்கா அரசாங்கத்தை சோபா மாடல் அரசு, சோபா மாடல் அரசுன்னு, இந்த சோபாவை விடவே இல்லை. சோபா மாடல் அரசு குதிரை பேரத்துக்காக பணம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணும்போது கூட 3 சீட்டு சோஃபா 5 சீட்டு சோஃபான்னு ஒரு இதில் போட்டார் ட்விட்டரில். அவருடைய இதில் கிண்டல். அந்த சோஃபானா என்ன அர்த்தம்னா பணம் போயிருக்கு, அதனால தான் அதிமுக அவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க, திருமாவளவனுக்கு பணம் சோஃபாவில் போயிருக்கு, அதுதான் அவர் ஆதரவு கொடுத்தாருன்னெல்லாம் பேசினார். இன்றைக்கி இவங்களே ஆளை ரெடி பண்ணி வழக்கு போட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஹைகோர்ட்டில் போட்டாங்க. ஹைகோர்ட்டில் சொன்னாயோ ஆதாரமே இல்லாமல் என்ன அப்பிக்கு போட்டு டிஸ்மிஸ். உடனே சுப்ரீம் கோர்ட் இந்த கூட்டம் இருக்கான யாரையும் வாழ விட மாட்டான், இவன் நாட்டை கொள்ளையடித்து இவன் மட்டும் ஆழுவான், அது கடவுளே பார்த்து இந்த கூட்டத்துக்கு, இந்த நீசர்கள் கூட்டம் சமூக விரோதிகள் கூட்டத்தை துரத்தினார். இருக்கிறவங்கள இப்போ காலி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? இவனே ஆளை வச்சு கேஸ் போடுவான். ஆனால் வெளியில் தெரியாது, நாங்கள் போடல, யாரும் போட்டாங்க. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட வச்சுட்டான். காலி துப்புனாங்க சுப்ரீம். ஏயா என்ன ஆதாரத்தையா கொண்டு வரீங்க? குதிரை பேரை நடந்தது, விஜய் கட்சியிலேருந்து பணத்தை கொடுத்தாங்கன்னு என்ன ஆதாரத்தை கொண்டு வரீங்க? சும்மா கேள்விப்பட்டான் இது பண்ணோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வழக்கானு காரி துப்பி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ உதயநிதி தூக்கில் தொங்கணும். நீங்கள் தானே ஏன் சொன்னீங்க சோஃபாக்குள்ளே பணத்தை வச்சு திருமாவளவன் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறாங்க, குதிரை பேரத்துக்கு பணம் நடந்ததுன்னீங்கள்ல, குதிரை பேரத்துக்கான எந்த ஆதாரமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்கல்ல, எந்த மூஞ்சியை கொண்டு போய் எந்த பக்கம் வச்சுக்குவீங்க? புஷ்பா படப்பாணியில் கொண்டு வந்தாங்க நீங்களே. என்ன முதல் இப்போ அவங்க டெஃபமேஷன் உங்கள் மேலே போட்டால் மானநஷ்டீட வழக்கு 10 கோடி ரூபா கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் சொத்து அதிகம்ல, கொள்ளையடிச்ச சொத்து 30,000 கோடின்னு பிடிஆர் சொல்கிறாருல்ல, 100 கோடி கேட்கலாம். என்ன ஒரு அரசியல்வாதினா ஒரு பொறுப்போடு பேச வேணாமா? இன்னமே உதயநிதிக்கு சொன்னேன், தன்மானம் இருந்தால், சுயமரியாதை இருந்தால் சோஃபாங்கிற வார்த்தையை பேசக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. நீ பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, எல்லாத்தையும் தொடச்சி போட்டு பேசிக்கிட்டு தானே இருப்பீங்க. எவ்வளோ விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம், அதெல்லாம் தொடச்சி போட்டுருவாங்க. திருப்பி சோபான்னு பேசி ஊர் மக்களே ஏமாற்றுவாங்க. அந்த கூட்டம் ஏமாற்று கூட்டம், அவங்க பேசட்டும். தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, குதிரை பேரம்னு சொல்லி விஜய் கட்சி தாவேக்கா கட்சி யாருக்கும் பணம் கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கணும். இந்த டிஷர்ட்டு உதயநிதி வந்துக்கிட்டு இன்னமே சோபாகுவான்னு பேசுனா யாரும் அதை பற்றி காதில் போட்டுக்காதீங்க. பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும் விட்டு விடு அப்படின்னு விட்டுறணும் அப்படிங்கிறத உதயநிதிக்கு நம்ம பதில் கருத்தாக சொல்ல விரும்புகிறோம். காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த ஊர், அங்கே மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. மாநகராட்சி அலுவலகத்தில் எப்போவுமே இந்த திமுககாரர் வந்தால் அவங்க இவர் வந்தார் ஸ்டாலின், அவங்க அப்பா ஃபோட்டோ, அவர் ஃபோட்டோ, மகன் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அந்த இவன் பாவம் அந்த இவன் போயிட்டாங்க. என்னென்னா முத்துவேல், அவர் ஃபோட்டோ கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா முத்துவேல் ஃபோட்டோவே வச்சுருப்பான். 3 ஃபோட்டோ வச்சுருவாங்க. இது போக அண்ணா ஃபோட்டோ வைப்பாங்க, பெரியார் ஃபோட்டோ, 5 ஃபோட்டோ வைப்பான் ஒவ்வொரு அரசுலையும். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக தோற்றவுடனே எல்லா ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு விஜய் ஃபோட்டோ வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க தானே ஆட்சிக்கு வந்தாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது மட்டும் உங்கள் குடும்ப ஃபோட்டோ வைப்பேன், அவங்க வந்த உடனே விஜய் ஃபோட்டோ வச்சுட்டாங்க. இன்றைக்கி போய் தகராறு பண்ணி திமுககாரர்லாம் திருப்பி அங்கேருந்து கொண்டாந்து கருணாநிதி படம், ஸ்டாலின் படத்தை வச்சாங்க. இனி உதயநிதி படத்தை அப்புறம் கொண்டு வருவாங்க, பாருங்கள் அந்த வீடியோவை. ஆக இவன் போய் இவன் எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக இருந்தால் இவன் மற்ற எதிர்கட்சி வைக்க விடுவானா?
எல்லா படத்தையும் கொண்டு போய் இங்கே வைக்கிறான். வச்ச உடனே அதிமுக காரன்னு பார்த்தா அப்போ எடப்பாடி போட்ட படத்தை வைக்கணும், எடப்பாடி படத்தை போய் வச்சாங்க. அதுக்கடுத்தது காங்கிரஸ்காரவங்க வந்து காமராஜ் ஃபோட்டோ வச்சாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, காமராஜாச்சும் பாவம் சம்பாதிக்காத மனுஷன், மற்ற எல்லாரையும் வந்து இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டே ஒரு மாநகராட்சியா இல்லையா, அரசியல்வாதி இல்லை, வெக்கமான ரோஷமே இல்லையா, என்ன பிறவியா நீங்கள்லாம்? ஒரு மாநகராட்சி கட்டிடம் எம ஃபோட்டோ எல்லாம் கொண்டு வைக்கிறீங்க. காமராஜ் மாதிரி நல்ல மனுஷன் ஃபோட்டோ வச்சா பரவாயில்ல. கருணாநிதி, ஸ்டாலின்லாம் தகுதி உள்ளவர்களா? நீ ஆட்சியில் இருக்கிற ஃபோட்டோ தானே வைப்பீங்க. ஆட்சியிலே இல்லைன்னா உங்களுக்கு என்ன ரவுடித்தனம்? உன் ஃபோட்டோ எதுக்கே வைக்கணும்? நீ எதிர்கட்சி, நீ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அங்கே வந்துக்கிட்டு எதிர்கட்சிங்க ஃபோட்டோ வைக்க விடுவீங்களா? விட்டீங்களா? இப்போ எதிர்கட்சியாக இன்னும் இங்கே திருந்தலை, அராஜகத்தின் உச்சிக்கே போகிறாங்கங்கிறத பார்த்துக்கோங்க. இவர்கள் ஃபோட்டோலாம் வைக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவங்களா? எல்லாம் கொள்ளையடிச்சவங்க நாட்டை. இவங்கெல்லாம் அவங்க குடும்ப ஃபோட்டோவை கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த கேலி கூத்தை நம்ம எங்கே போய் சொல்கிறது? அராஜகம் பண்ணி எதிர்கட்சியாக வந்தாலும் அக்கிரமம் பண்ணி இப்படி தான் ஜமாதியும் வச்சாங்க கருணாநிதிக்கு. எதிர்கட்சியாக இருந்து அது எடப்பாடியை போய் பயமுறுத்தி ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி அவ்வளவு அக்கிரமம் பண்ணாங்க. அந்த அக்கிரமத்துக்கு இன்னும் முடிவில்லை. ஆக தீய சக்தி இன்னும் முழுவதுமாக அழியவில்லை. இன்னும் இருக்கான் தீய சக்தி, உயிர் இருக்குது. நல்ல பாம்பை மக்களை அடிச்சிட்டாங்க. அவன் காற்றை குடிச்சிட்டு அப்படியே வாலாட்டிக்கிட்டு இருக்கான். எனி டைம் படம் எடுப்பான், கொத்துவான். அதனால் இன்னும் தீய சக்திகள் அழிய வேண்டியது இருக்கிறது. அதை இறைவன் செய்து முடிப்பார்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதாவது கவர்னர் உரை நடத்திட்டார், அதை பற்றி பேசுங்கடான்னா முட்டாள்களாக உட்காந்துருக்கான். என்னத்தை பேசுகிறான் பாருங்கள். அந்த ஒரு சிவசங்கரான், இருந்தாலும் முன்னாள் மந்திரியா, அந்த ஆள் வந்து ஆளுநர் தீர்மானத்தை பற்றி பேசுங்கயானா அட்லின்னு ஒரு டைரக்டர் அவரை பற்றி பேசுகிறான். இங்கே என்னென்னா அட்லி டைரக்டரு மற்ற படங்களில் இருந்தெல்லாம் காட்சி எடுத்து ஒட்டுவாராம். அது மாதிரி திமுகவுடைய திட்டங்களை எல்லாம் கட் பண்ணி ஒட்டிட்டாராம் விஜய் அப்படின்னு ஒரு ஆள் பேசுகிறார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு திரைப்படம் இயக்குனராக இருந்த அட்லி படம் போல் இது எல்லாவற்றையும் ஒரு கூட்டு கலவையாக இருக்குங்கிறத நான் சொன்னேன். உடனே இந்த ஒரு மந்திரி எழுந்திரிச்சு கேட்குறாரு, ஏயா சட்டசபைக்கு அட்லிக்கு என்னையா சம்பந்தம் அப்படிங்குது. கொஞ்சம் மூளை வளர்ச்சி இருக்கிறவங்க தான் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அது மாதிரி தான் நீங்கள் ஒட்டினீங்க, அதுதான் அட்லியை பேசுகிறேன்னு சொல்லுவோம். இந்த மந்திரி என்ன சொல்கிறாரு, அட்லியை பற்றியும் பேசுவேன், சட்னியை பற்றியும் பேசுவேன். எப்படி ஒரு முட்டாள்தனமான மந்திரியாக வச்சுருக்காங்க சட்டசபையில் பேசுகிற பேச்சா? அட்லி இங்கிருந்து தப்பாக பேசிட்டாலும் அதுக்கு பொருத்தமான பதில் சொல்ல வேணாமா? அட்லிக்கு சட்னிக்கு என்ன சம்பந்தம்? சரி, உன் திமுக திட்டங்கள்லாம் ஒட்டினீங்களேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்கி ஊரை கொள்ளையடிச்சிருக்கீங்களே, சிஎம்டிஏலேருந்து டாஸ்மாக்லேருந்து, அது அந்த திட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்களா? உங்கள் திட்டத்தை சொல்லிட்டாங்கிறாங்களே, அந்த திட்டத்தையா சொன்னாங்க? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 150 ரூபா லஞ்ச பணமாக சிஎம்டியை அனுமதிக்கு வாங்கியிருக்கீங்களே, அதை பற்றியா சொல்லியிருக்காங்க? நல்ல திட்டங்களில் சொல்லியிருக்காங்க. என்னத்தை நீங்கள் எதற்கு கிழிச்சிங்க அதை சொல்லியிருக்காங்க. டாஸ்மாகில் கோடியாக கொள்ளையடிச்சிங்களே, அதை பற்றியா சொல்லியிருக்காங்க. அவங்க செய்கிற திட்டத்தை சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி சொன்னால் இதெல்லாம் தான் சொல்லணும். இன்னும் நிறைய விஷயம் இருக்க. சாராயத்தில் கொள்ளை, KNR 1020 கோடி கொள்ளை, செந்தில் பாலாஜி கொள்ளை, எல்லாம் வரிசையாக இதைத்தானே சொல்லியிருக்கணும். அவங்க அதை சொல்லலையே, திட்டங்களை பற்றி தான் சொல்லுங்க. எல்லாம் பேச தெரியாத ஆளுங்கள்லாம் மந்திரியாக போட்டு, இவர் மந்திரியாக இருந்து எத்தனை IAS ஆஃபீஸர் கீழே வேலை செஞ்சுருப்பான். அவன்லாம் என்ன பாவம் பண்ணான்? இப்படி ஒன்றுமே தெரியாத ஒரு அட்லிக்கும் சட்னிக்கும் ஒப்பீடு செய்கிற ஒரு மந்திரியை இந்த நாடு பொறுப்பை வச்சுருக்குன்னா பார்த்துக்கங்க நிர்வாகம் எப்படி இருந்திருக்குன்னு. திமுகவில் இருக்கிற மந்திரி பூரா இதே மாதிரி தான், ஒன்றும் தெரியாது, சம்மந்தம் இல்லாமல் பேசுவான். அவன் பேசுகிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது. வெறும் கொள்ளையடிப்பதற்காக 5 வருஷம் இருந்து ஒரு 5 லட்சம் கோடியை கடன் வாங்கின்னு நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறது நம்ம வேறு வேதனையோடு தான் தெரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்படி மந்திரியெல்லாம் நம்ம வச்சுருந்துருக்கோமே, இவர்களெல்லாம் நம்ம ஆண்டு கொண்டு இருந்தார்களே அப்படிங்கிறது வேதனையான விஷயங்கிறது அடுத்த கட்ட கருத்து. விஜய் அரசாங்கத்துக்கு எதிரான செய்தி நாம் இப்போ பேச போகிறோம். உண்மையை பேசணும்ல. பரந்தூர் விமான நிலையம் சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டரில் பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல 2வது விமான நிலையம் அமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா சென்னையில் மீனம்பாக்கத்தில் இருக்கிற விமான நிலையத்தில் இடம் பத்தலை. அதனால் நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா 10 விமானங்கள் வந்து இறங்குறதுக்கு இடம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியம்.
வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சென்னைக்கு வருவாங்க. வெளிநாட்டுக்காரன் காரி துப்பிட்டு போயிடுவான். என்னடா சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டிங்கிறான், விமான நிலையத்தில் விமானம் இறங்குறதுக்கு இடம் இல்லைன்ட்டு போயிடுவான். அதனால தான் அந்த விமான நிலையத்தை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க, சரக்கு விமான நிலையம் தனியாக வச்சுருவோம், பயணிகள் விமான நிலையம் தனியாக வச்சுருவோம், அப்போ இந்த நெரிசலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு 2வது விமான நிலையம் கொண்டு வரணும்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிவெடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் விமான நிலையம் வைக்க முடியாது. விமான ஓடு பாதை எப்படி இருக்குது, காற்றோட வேகம் எப்படி இருக்குது, காற்றோட சுழற்சி எப்படி இருக்குங்கிறத நிபுணர்கள் சொல்லணும். நிபுணர்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டரில் பரந்தூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே விமான நிலையமாக அமைக்கலான்னு நிபுணர்கள் சொன்னாங்க. அதை வச்சு மத்திய அரசாங்கம் இதெல்லாம் சொல்லி, அப்பா அந்த மாதிரி உங்களுக்கு மத்திய அரசாங்கம் சொன்னால் உங்களுக்கு தான் நல்லதுப்பா, 2வது விமான நிலையம் வரலாம் உங்களுக்கு கஷ்டம், விமானம் இதாகிடும், பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப இதாகிடும், அதனால் ஒரு விமான நிலையம் அமைக்கணும், எல்லா செலவையும் மத்திய அரசாங்கம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நிலத்தை மட்டும் இது பண்ணி கொடுங்க, எடுத்து கொடுங்க, நஷ்ட ஈடு கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. நிறைய எதிர்ப்பு வந்தது. அந்த டைமில் விஜய் கூட அப்போ தான் கட்சி ஆரம்பித்தார், அங்கே போய் விமான அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தார். அது எதிர்கட்சி, அப்போ சாதாரண அரசியல் கட்சியாக இருந்து பேசுகிறது வேறு. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி, நாட்டோட நலனை பார்க்கணும். 1900 ஏக்கரை கையகப்படுத்திட்டாங்க அரசாங்கம், நஷ்ட ஈடு கொடுத்தாச்சு, எல்லாம் வாங்கிட்டான். ஆனால் விஜய் இதை சென்டிமெண்ட்டாக போய் ஃபீல் பண்ண, நம்ம முத போய் எதிர்த்து பேசணுமே, அதனால் இங்கே விமான நிலையமே வரக்கூடாது. நிஜம் வேறு, நிழல் வேறு. நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது நிழல், இன்றைக்கி நீங்கள் பதவிக்கு வந்துட்டீங்க நிஜம். எங்களை பொறுத்தவரை அவர் சொல்கிறாரு, விவசாயம் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும். எப்போவுமே நகரம் விரிவாகி போய்கிட்டே இருந்தால் விவசாய நிலங்களை தான் எடுப்பாங்க, நீர்நிலைகள்லாம் பாதிக்கத்தான் படும். ஒரு காலத்தில் சைதாப்பேட்டை, கிண்டி அதெல்லாம் ஏரியாக இருந்தது, வேளச்சேரிலாம் ஏரியாக இருந்தது. இன்றைக்கி மிகப்பெரிய டவுன் ஆயிடுச்சு. ஏறி போச்சேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம நகரம் விரிவாக்கம் பண்ணும்போது அப்படி தான் வரும். ஆனால் அதில் நம்ம எதை பார்க்கணும் தெரியுமா, அந்த நிலத்தை எடுக்கிறாங்கல்ல, அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு தொகை கொடுக்கணும். திமுக காரன் என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி விவசாய நிலங்களெல்லாம் ஆக்கிரமித்து மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு அதை கொடுத்து அவன்கிட்ட கமிஷனை வாங்கி அந்த நிலத்தை கொடுத்தவனுக்கு ஏக்கருக்கு 5000 10,000ன்னு கொடுத்தான். அதை எதிர்த்த விவசாயிகளும் குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க. ஏவா வேலு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை, அதைத்தான் நாங்கள் எதிர்த்தோம். விவசாய நிலத்தை எடுக்கிறையா, அவனுக்கு பாவம் விளை நிலம்ப்பா, சரி நகரமாக விரிவாக்குறதுக்கு வழி இல்லையா, அங்கே விமான நிலையம் வந்து தான் ஆகணுமா, அவனுக்கு ஒரு ஏக்கருக்கு 1 கோடி கொடு, பாவம் ஏழை விவசாயி அதை நம்பி இருக்கான், அதை விட்டுட்டு போகிறான், 1 கோடி கொடு, மத்திய அரசாங்கத்தில் தானே வாங்கி கொடுக்குற, அப்படி பண்ணணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ 1900 ஏக்கரை கையகப்படுத்தி கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாச்சு. இப்போ விமான நிலையத்தை மாற்றணும்னு கொண்டு வரான். இந்த 5 வருஷம் ஆகியுமே இன்னும் கட்டவே ஆரம்பிக்கலை. இதில் மெட்ரோ ரயிலெலாம் போட்டாங்க, அந்த இதுக்கு அந்த திட்டமெல்லாம் போட்டு எல்லாம் இதாகிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அது தாவைக்க அரசாங்கம் விமான நிலையத்தை மறந்து இதை ரத்து செஞ்சுட்டு வேறு இடம் பார்க்கலான்னு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். நாட்டோட நலன்தான் முக்கியம், மக்களோட நலன்தான் முக்கியம். அவங்களுக்கு கொடுக்குற பணத்தை இன்னும் அதிகம் கொடுங்க. 1900 ஏக்கரை அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த நிலத்தை திருப்பி கொடுத்தா கூட அவங்க வாங்கின இழப்பீடு தொகையை செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால் நாடு நல்லா இருக்கணும், விவசாயிகளும் நல்லா இருக்கணும். நகரங்கள் பெருகி போகும்போது விவசாய நிலம் இதெல்லாம் போகத்தான் செய்யும். இந்த பெரிய சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள்லாம் இன்றைக்கி போய் சர்வேல பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை சென்னை வில்லேஜ்னு போட்டிருக்கோம். அப்போ சைதாப்பேட்டை வில்லேஜாக இருந்தது, இன்றைக்கி டவுன் ஆகிடுச்சு. ஏரிகள் இருந்த இடத்துலலாம் வீடு, ஏரிகள் இருந்த இடத்துலலாம் மற்ற இதுங்கள்லாம் வந்துடுச்சு. இது காலத்தின் கட்டாயம், நகர்ப்புற மேம்பாடு இருந்தால். அதனால் விமான நிலையங்கிறது ஒரு மாநிலத்துக்கு மிக மிக அவசியம். வெளிநாடுகள்லாம் சரக்கு வரும், அதில் தான் தொழில்கள் எல்லாம் அபிவிருத்தி அடையும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வியாபார விஷயங்கள் இதெல்லாம் மக்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் பரந்தூர் இதில் வேண்டுமானால் இன்னும் நஷ்ட ஈடை அதிகமாக கொடுங்கள். இதுவரை 60 to 70% வேலை முடிந்துவிட்டது. இந்த நிலையில் நீங்கள் இதை நிறுத்தினீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டம் வரும் அரசாங்கத்துக்கும். அடுத்த விமான நிலையம் பார்க்கறதுக்கு இன்னும் 10 வருடங்களுக்கு மேலாகும்.
எங்களுடையது வந்து அந்த திட்டத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நாட்டு நலனை வச்சு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். சொல்வது எங்கள் கடமை, அதை கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறத இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.